முன்பொரு காலத்துல நூல்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல நெசவு செய்யாத வீடே இல்ல. ஆம்பளை பொம்பளை குழந்தைங்கன்னு எல்லாரும் தறியில நூல் நெய்வாங்க. அந்த தறியோட சத்தம் தான் அந்த ஊரோட உசுரே. அந்த ஊர்ல நெய்யற புடவைகளும் துண்டுகளும் பக்கத்துல இருக்கிற 3 மாவட்டத்துக்கும் ரொம்ப பிரபலம். பக்கத்து ஊரு திருவிழாவுல நூல்பட்டி புடவை இல்லனா அந்த விழாவே களை கட்டாது. அந்த ஊர்ல கவிதான்னு ஒரு பொண்ணு இருந்தா. கவிதாவுக்கு 22 வயசாகுது. அம்மா அப்பா யாரும் இல்ல. சின்ன வயசுலயே அவங்கள இழந்துட்டா. பாட்டி சுப்பம்மா தான் அவளை வளர்த்தாங்க. ஆனா இப்ப பாட்டிக்கு உடம்பு முடியல. கால் நடக்க வராது. கண்ணும் மங்களாதான் தெரியுது. மருந்து வாங்குறதுக்கு காசு வேணும். தறியில உட்கார்ந்தா, துணி நெய்தா, சந்தையில கொண்டு போய் வித்தா, பாட்டிக்கு மருந்து வாங்கி தந்தா. ஆனா ஒரு நாள் அவளோட அந்த நேர்மைக்கே ஒரு சோதனை வந்துச்சு. கவிதா, காலையில ஏதாவது சாப்பிட்டியாமா? தறியில உட்கார்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வயித்துக்குள்ள போடு. வெறும் வயித்தோட வேலை செய்யக்கூடாது, உடம்பு தாங்காதுப்பா. சாப்பிட்டேன் பாட்டி, இட்லி சாப்பிட்டேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. மாத்திரை போட்டீங்களா? காலையில போடுற மருந்த மறக்க கூடாதே. போட்டேன் கவிதா. ஆனா அந்த மருந்துக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அந்த காசெல்லாம் எங்கிருந்து வருது? நீ ராப்பகலா கஷ்டப்படுற. உன்னோட கண்ணுல தூக்கமே இல்ல. என்னால உனக்கு ஒரு உதவியும் செய்ய முடியலையேன்னு நினைக்கும் போது என் மனசே தாங்கலடி. பாட்டி, நான் இப்போ நெய்ற புடவைகளை இந்த மாசம் வேலு ஐயா கடையில கொண்டு போய் கொடுக்கணும். அவரு நல்ல விலை தருவாரு. 6 புடவை நெய்துடலாம். மருந்துக்கு மட்டும் இல்ல, வீட்டு செலவுக்கும் இது போதும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கவிதா, நான் உனக்கு என்னத்த செஞ்சேன்? உங்க அம்மா போனப்பதே உன்னை கையில தூக்கினேன். ஒரு ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்தேன். ஆனா உனக்குன்னு எதையும் நான் சேர்த்து வைக்கல. இப்போ நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் நெஞ்சு வலிக்குதுடி. பாட்டி, இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன வளர்த்தீங்க, அது சும்மாவா? என் கையால துணி நெய்யணும்னு சொல்லிக் கொடுத்தீங்க. ஒவ்வொரு நூலையும் எப்படி கோர்க்கணும்னு கத்துக் கொடுத்தீங்க. வடிவமைப்புல வெளிச்சம் எப்படி வரணும்னு சொல்லிக் கொடுத்தீங்க. சுருக்கமா சொன்னா, எனக்கு வாழ்க்கையே நீங்க தான் கொடுத்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் செய்யறேன். இதுல என்ன பெரிய விஷயம் வேண்டி கிடக்கு? ஆமா, உனக்கு இது பெரிய விஷயம் இல்லதான். ஆனா என் மனசு வலிக்குது. நான் உனக்கு ஒரு சுமையா ஆயிட்டணும்னு தோணுது. பாட்டி, நான் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நேர்மையா உழைக்கிறவங்கள அந்த கடவுள் என்னைக்கும் கைவிட மாட்டார்னு. நான் நேர்மையாத்தான் உழைக்கிறேன். நம்ம வாழ்க்கை நல்லபடியா நடக்கும். இந்த தறி சத்தம் கேக்குதா? இது நம்ம நம்பிக்கையோட சத்தம். மனச தளர விடாதீங்க. வெளியே சரிதா நடந்து வர்றா. கவிதாவோட வீட்டை ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே கதவு கிட்ட வந்து நிக்கிறா. கவிதா, கவிதா, கொஞ்சம் வெளியே வாயேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சரிதா, இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன விஷயம்? இன்னமும் தறியிலேயே தான் உட்கார்ந்திருக்கியா? இந்த மாசமும் வேலு ஐயா கடையில புடவைய குடுக்கலாம்னு திட்டமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா கவிதா? அந்த மனுஷன் இப்போ நம்ம ஊர் புடவைகளை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். சேரன் மாதேவியில இருந்து பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் அவருக்கு வந்திருக்காம். நம்ம ஊர்க்காரங்க நெய்ற புடவை அவருக்கு இனிமே தேவையில்லையாம். என்ன சொல்ற சரிதா? நிஜமாவா? நீயே நேரா போய் கேட்டியா, இல்ல வேற யார்கிட்டயாவது கேட்டு சொல்றியா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். அவரே தான் சொன்னாரு. இனிமே நீ என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியல. பாட்டிக்கு மருந்து வாங்கணும், வீட்டு செலவை இழுக்கணும். இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வரும்? கொஞ்சம் யோசிச்சுக்கோ. இது நிஜமா இருக்குமா? இல்ல சரிதா என்ன பயமுறுத்தணும்னே இப்படி சொல்றாளா? நானே நேரா போய் கேட்டுட வேண்டியதுதான். உண்மை என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுக்க முடியும். கவிதா நேரா வேலு ஐயா கடைக்கு கிளம்பி போனாள். சரிதா சொன்னது நிஜமா இல்ல பொய் கதையா? அதை விட முக்கியம், சரிதா ஏன் ஓடி வந்து இந்த செய்தியை அவகிட்ட சொல்லணும்? வணக்கம் முதலாளி, நான் கவிதா, சுப்பம்மாவோட பேத்தி, தறி நெய்யுற கவிதா. கவிதா, வா வா. என்ன விஷயம்? இந்த மாசம் புடவை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தியே. முதலாளி, இந்த மாசம் 6 புடவை கொண்டு வர்றேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க அதை வாங்கிப்பீங்களான்னு கேட்கதான் வந்தேன். அப்புறம் ஒரு விஷயமும் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. கவிதா, நீ நெய்யிற புடவை நல்லா தான் இருக்கும். வடிவமைப்பும் சரியா இருக்கும், நூலும் நேர்த்தியா இருக்கும். ஆனா இந்த மாசம் நிலைமை கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? சேரன் மாதேவியில இருந்து நிறைய துணிகள் வந்திருக்கு. கடை முழுக்க சரக்கு தேங்கி கிடக்கு. புதுசா வாங்கினா எங்க வைக்குதுன்னே தெரியல. அப்போ என்னோட புடவைகளை இந்த மாசம் உங்களால வாங்க முடியாதா முதலாளி? அந்த காசை வச்சுதான் பாட்டிக்கு மருந்து வாங்கணும். வாங்க முடியும் கவிதா, ஆனா ஒரு நிபந்தனை. உன்னோட புடவையில ஒரு தனித்துவமான வடிவமைப்பு வேணும். ஆதிரை மணி வடிவமைப்பு. அந்த வடிவத்துல நெய்ய தெரிஞ்சவங்க இந்த ஊர்லயே 2 பேர் தான். ஒருத்தி நீ, இன்னொருத்தி சரிதா. அந்த வடிவமைப்புல புடவை நெய்து கொண்டு வந்தா நான் நல்ல விலை தருவேன். சீக்கிரமும் வித்துடும். என்னால அதை செய்ய முடியும் முதலாளி. அந்த வடிவமைப்ப என் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. சின்ன வயசுலயே கத்துக் கொடுத்தாங்க. நான் கண்டிப்பா செய்யறேன். ஆனா கவிதா, இந்த வடிவமைப்புல நெய்யணும்னா 1 மாசம் ஆகும். ரொம்ப நுணுக்கமான வேலை. ஒரு புடவைக்கு சாதாரண 10 புடவையோட விலையை நான் தருவேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்லிடுறேன். நான் ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் வாங்குவேன். நீயா இல்ல சரிதாவா? யாரு முதல்ல நெய்து கொண்டு வர்றீங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. 2 மாசம் உங்களுக்கு அவகாசம் தர்றேன். அந்த நேரத்துல சரிதாவும் கடைக்குள்ள வர்றா. கவிதாவை பாக்குறா. கவிதாவை பார்த்து ஒரு நொடி அதிர்ச்சியாகி அப்புறம் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறா. என்னது?
கவிதாவும் இங்க வந்திருக்காளா? முதலாளி, நானும் கூட இந்த ஆதிரை மணி வடிவமைப்பு பத்தி உங்ககிட்ட கேட்கலாம்னு தான் வந்தேன். சரி, 2 பேருமே இங்கதான் இருக்கீங்க. ஆதிரை மணி வடிவமைப்பு புடவைய முதல்ல யாரு கொண்டு வர்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு. 2 மாசம் அவகாசம், சரியா? நானே முதல்ல கொண்டு வந்து தருவேன் முதலாளி. எனக்கு இந்த வடிவமைப்பு ரொம்ப நல்லாவே தெரியும். நானும் முயற்சி செய்றேன் முதலாளி. 2 பேரும் கடையை விட்டு வெளியே வந்தாங்க. சரிதா வேக வேகமா நடந்தா. ஆனா கவிதா ரொம்ப அமைதியா நடந்தா. அந்த அமைதிக்குள்ள ஒரு தீர்க்கமான முடிவு இருந்தது. சரிதாவோட வீடு. இரவு நேரம். சரிதா அறைக்குள்ள அங்கும் இங்கும் நடந்துகிட்டு இருக்கா. அவ முகத்துல கோபமும் பயமும் கலந்து தெரியுது. அவ புருஷன் ரவி விளக்க சரிபார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்க அந்த கவிதாவை என்னால சகிச்சுக்கவே முடியல. அவளும் அந்த ஆதிரை மணி வடிவமைப்புல நெய்ய தெரியும்னு சொல்றா. முதலாளி அந்த வாய்ப்பை எனக்கு தான் தருவாருன்னு நினைச்சேன். ஆனா அவளும் அங்க வந்து நிக்கிறா. அவ வந்ததால என்னோட வாய்ப்பே பறி போயிடும் போல இருக்கு. அதுல என்ன இப்போ? நீயும் நல்லா தானே நெய்வ. உன்னோட வடிவமைப்பு அவளோட விட சூப்பரா இருக்கும்னு நம்பிக்கவே. போட்டி வர்றது சகஜம்தான். அதுல ஜெயிச்சு காட்டணும். அதை விட்டுட்டு அவளை கஷ்டப்படுத்த கூடாது. உங்களுக்கு நிலைமை புரியல. அவளோட பாட்டி அந்த காலத்து பழமையான வடிவமைப்பு எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க. ஒருவேளை அவளோட வேலை எனக்கு பெரிய போட்டியா வந்துடலாம். சுப்பம்மா அவளுக்கு சொல்லி கொடுத்த அந்த நுணுக்கம் எனக்கு தெரியாது. அதனால அவளுக்கு அது சுலபமா வரும். அதனால என்ன செய்ய போற? அதனால அவளோட தறியை ஏதாச்சும் பண்ணி கெடுத்துட்டாலோ, இல்ல அவளுக்கு தேவையான நூல் கச்சா பொருட்கள் எதுவும் கிடைக்காம செஞ்சிட்டாலோ, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணித்தான் ஆகணும். இல்லன்னா அவ என்னை விட முன்னாடி போயிடுவா. சரிதா, என்ன பேச்சு பேசுற நீ? கவிதா ரொம்ப நேர்மையான பொண்ணு. அவளோட பாட்டி வேற படுத்த படுக்கையா இருக்காங்க. கண்ணும் சரியா தெரியல. அவளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா மருந்து வாங்க கூட காசு இருக்காது. நாம இப்படிப்பட்ட துரோகத்தை எல்லாம் செய்யக்கூடாது. சரிதா, இது ரொம்ப தப்பு. நீங்க பேசாம இருங்க. என் தொழில் என்னோடது. நீங்க உங்க வேலைய பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? சரிதா மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டா. சந்தை. நூல் வியாபாரியோட கடை. கவிதா நூல் வாங்கறதுக்காக வந்திருக்கா. காலையில இருந்து நடந்தே வந்ததால களைப்பா இருக்கா. கையில ஒரு சின்ன பை வச்சிருக்கா. அண்ணா, அந்த ஆதிரை மணி வடிவமைப்புக்கு தேவையான கோடி நூல் இருக்கா? சிவப்பும் தங்கமும் கலந்த நூல். அது இல்லைன்னா அந்த வடிவமைப்பை கொண்டு வரவே முடியாது. அம்மா, அந்த நூல் மட்டும் இந்த மாசம் இல்லம்மா. யாரோ முன்னாடியே வந்து எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் பார்த்து வரவழைச்சிருந்தேன். ஆனா காலையிலேயே எல்லாம் வித்து போச்சு. என்னது? எப்போ? யாரு வந்து வாங்கினாங்க? அந்த நூல் இந்த ஒரு கடையில மட்டும்தானே அண்ணா கிடைக்கும்? ஒரு பொண்ணு வந்தாங்கம்மா. நேத்து சாயங்காலமே வந்தாங்க. பேரு என்னன்னு சொல்லல. ஆனா அந்த நூல் மூட்டைங்க எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் கூட வேற யாருக்காவது வேணும்னு கேட்டேன். அதெல்லாம் என் விஷயம். நீங்க காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்து கடையில எங்காச்சும் இருக்குமா அண்ணா? இல்ல வேற சந்தையிலயாச்சும் கிடைக்குமா? இல்லம்மா, இது ரொம்ப விசேஷமான நூல். இந்த மாவட்டத்திலேயே நான் மட்டும்தான் இதை வரவழைக்கிறேன். அடுத்த மாசம் தான் புது சரக்கு வரும். அது வரைக்கும் 1 மாசம் நீ காத்திருந்துதான் ஆகணும். கடையை விட்டு வெளியே வந்து நடந்துகிட்டே யோசிக்கிறா. மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓடுது. இப்ப என்ன பண்றது? நூல் இல்லைன்னா வடிவமைப்பு நெய்ய முடியாது. வடிவமைப்பு இல்லைன்னா வாய்ப்பு கைவிட்டு போயிடும். வாய்ப்பு போனா காசு வராது. காசு இல்லைன்னா பாட்டிக்கு மருந்து வாங்க முடியாது. 1 மாசம் காத்துக்கிட்டு இருந்தா பாட்டியோட மருந்து இல்ல. கவலைப்படக்கூடாது. மனசு தளர்ந்து விழுந்துடக்கூடாது. வேற ஏதாச்சும் வழி கண்டிப்பா இருக்கும். தேடணும். எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். வீட்டுக்கு திரும்பி போற வழியில ஒரு வயசான பாட்டி மரத்தடியில சோர்வா உட்கார்ந்திருக்காங்க. உடம்பெல்லாம் வியர்த்து வடியுது. கவிதா அவங்கள பார்க்கிறா. பாட்டி, உடம்புக்கு எதுவும் முடியலையா? இந்த சுட்டெரிக்கிற வெயில்ல தனியா உட்கார்ந்திருக்கீங்க. தாகமா இருக்கா? இந்தாங்க, தண்ணி குடிங்க. தன் சொம்புல வச்சிருந்த தண்ணியை குடுக்கறா. ரொம்ப நன்றி கண்ணா. இந்த வெயில்ல அப்படியே உயிர் போயிடும் போல இருந்துச்சு. சரியான நேரத்துல வந்து தண்ணி கொடுத்த. ரொம்ப நல்ல மனசு உனக்கு. உன் கையால குடிச்சதும் நெஞ்சு அப்படியே குளிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல தனியா வெயில்ல போறீங்களே, கூட யாருமே வரலையா? தனியா போறவங்களுக்கு வழி தனியாவே தெரியும் கண்ணா. அந்த வழியை யாரும் காட்டித் தர வேண்டியதில்லை. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற வெளிச்சமே வழிகாட்டும். சரி, நீ எங்க போற? உன் முகத்துல ஏதோ கவலை தெரியுதே. ஒரு கார்மேகம் வந்து மறைச்ச மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. ஒரு சின்ன சிக்கல். சீக்கிரம் சரியாயிடும். சிக்கல் ஒன்னும் சின்னது இல்ல. ஆனா நீ அதை சின்னதா பாக்குற. அதுதான் உன்னோட பலமே கண்ணா. சிக்கலை பெருசா பாக்குறவன் அதுக்கு முன்னாடி சின்னவன் ஆயிடுவான். அதை சின்னதா பார்க்கிறவள் நிமிர்ந்து நிப்பாள். அப்படியே எழுந்து வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாரு? இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போறாங்களே. எங்க இருந்து வந்திருப்பாங்க? எங்க போறாங்க? போகட்டும். அவங்க சொன்னது உண்மைதான். சிக்கலை சின்னதா நினைப்போம், வழிதானா பிறக்கும். கவிதா வீட்டுக்கு திரும்பி வர்றா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பாட்டி அழுகிற சத்தம் கேக்குது. பாட்டி, என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா? மாத்திரை போட்டீங்களா இல்லையா? கவிதா, யாரோ வீட்டுக்குள்ள வந்து உன்னோட நூல் மூட்டைங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கடி. நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். ஆனா என் கண்ணு மங்களா தெரிஞ்சதால அவங்க யாருன்னு என்னால சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியலடி. என்னது? எப்போ வந்தாங்க? எத்தனை மூட்டை போச்சு? நீ வெளியே போனதுக்கு அப்புறமா
2 பேர் வந்தாங்க. கவிதா தான் நூல் மூட்டைகளை எடுத்துட்டு வர சொன்னான்னு சொன்னாங்க. நானும் அவங்க சொன்னதை அப்படியே நம்பிட்டேன். என்னால படுக்கையில இருந்து டக்குன்னு எந்திரிச்சு போய் அவங்கள என்னன்னு கேட்கவும் முடியல. அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. 3 மூட்டையும் போச்சுடி. பாட்டி, நான் அவங்க கிட்ட அப்படி எதுவுமே சொல்லலையே. யாரோ வேணும்னே பொய் சொல்லி உங்களை ஏமாத்திருக்காங்க. நம்ம கொள்ளையடிச்சிருக்காங்க. என்ன மன்னிச்சுடு கவிதா. என் கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குதா? என்னால எதையும் ஒழுங்கா பார்க்க முடியல. நான் தான் அவங்க பேச்ச நம்பி கதவையும் திறந்து வச்சேன். எல்லாமே என்னாலதான் தப்பாயிடுச்சு. பாட்டி, முதல்ல அழுகைய நிறுத்துங்க. இதுல உங்களோட தப்பு கொஞ்சம் கூட இல்ல. நீங்க ரொம்ப கள்ளங்கபடம் இல்லாத நல்ல மனசோட அவங்கள நம்புனீங்க. அப்படி அடுத்தவங்கள நம்புறது தப்பு கிடையாது. அது ஒரு நல்ல குணம். ஆனா அந்த நம்பிக்கைய வச்சு பொய் சொல்லி ஏமாத்துனாங்க பாத்தீங்களா? அவங்க மேலதான் தப்பு. அதனால நீங்க உங்களை குத்தி காட்டிக்காதீங்க. இப்ப என்ன பண்றது கண்ணா? நூல் எல்லாம் போயிடுச்சு. துணி நெய்யறதுக்கு நூல் இல்லையே. அப்புறம் எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? பாட்டி, நான் கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு வழி தேடுவேன். இந்த நூல் இல்லைன்னா வேற நூல், வேற நூல் இல்லைன்னா வேற வடிவமைப்பு, வேற வடிவமைப்பு இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு வழி. வழி இல்லாமலா போயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் நேர்மையாத்தான் இருக்கேன். நேர்மையா உழைக்கிறவங்களுக்கு அந்த கடவுள் கண்டிப்பா வழிகாட்டுவார்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த நம்பிக்கைய மட்டும் விட்டுறாதீங்க. கவிதா வீட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா. கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்தது. ஆனா அவ அழல. அத அப்படியே அடக்கிக்கிட்டா. நூல் எல்லாம் போச்சு. வடிவமைப்பு நெய்யறதுக்கு நூல் இல்ல. கையில காசும் இல்ல. பாட்டிக்கு உடனே மருந்து வேற வாங்கணும். அன்னைக்கு ராத்திரி முழுக்க கவிதா தறியிலேயே உட்கார்ந்திருந்தா. மனசுக்குள்ள வேற ஏதோ புதுசா யோசிச்சா. அவளோட பாட்டி சின்ன வயசுல சொல்லி கொடுத்த பழங்காலத்து வடிவமைப்புகள் எல்லாம் அவ நினைவுக்குள்ள ஓடி வந்தது. அதுல ஒண்ணு ஒரு அருமையான வடிவமைப்பு. விடிய விடிய அவ தறியில உட்கார்ந்து துணி நெய்துகிட்டே இருந்தா. வேலு ஐயா கடை. 1 வாரம் கடந்து போயிடுச்சு. சரிதா ஒரு அழகான புடவைய கொண்டு வந்திருக்கா. வேலு ஐயா அத ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பாக்குறாரு. பாருங்க முதலாளி, நீங்க கேட்ட அதே ஆதிரைமணி வடிவமைப்பு நானே தறியில உட்கார்ந்து நெய்தேன். 2 வாரம் கண்ணும் கருத்துமா கஷ்டப்பட்டு நெய்திருக்கேன். வேலைப்பாடு எவ்வளவு நேர்த்தியா இருக்குன்னு பாருங்களேன். சரிதா, பாக்குறதுக்கு என்னவோ அழகாத்தான் இருக்கு. நூல் வேலைப்பாடும் நேர்த்தியாத்தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன முதலாளி? ஆதிரைமணி வடிவமைப்புல வர்ற இந்த மூளை முடிச்சு ஏனோ சரியா இல்லாத மாதிரி தெரியுதே. உண்மையான வடிவமைப்புல இந்த மூளை வேற மாதிரி எல்லாம் இருக்கும். இது கொஞ்சம் மாறி இருக்கே. எப்படி மாறிச்சு? அது நானே கொஞ்சம் மாத்தி அமைச்சு நெய்தேன் முதலாளி. உண்மையான வடிவத்தை விட இப்படி நெய்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான். சரிதா, நான் உன்னை நேர்மையாத்தான் கேட்கிறேன். இந்த வடிவமைப்பு நிஜமாவே உன்னோட சொந்த கற்பனையா? இந்த நூல் நேர்த்தி, இந்த வண்ணக்கலவை, இது எல்லாமே உன்னோட சொந்த சிந்தனையில உருவானதா? இல்ல வேற எங்காச்சும் பார்த்து அப்படியே செஞ்சியா? அந்த நேரத்துல கவிதா கடைக்குள்ள வர்றா. அவ கையில ஒரு புடவை இருக்கு. அவ முகத்துல ஒரு விதமான அமைதி தெரியுது. வணக்கம் முதலாளி, நானும் ஒரு புடவை நெய்து கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் இருந்தா இதையும் பாருங்களேன். கவிதாவோட புடவைய வாங்கி அப்படியே விரிச்சு பாக்குறாரு. அவரோட கண்ணெல்லாம் விரியுது. ஒரு நொடி பேச்சே வராம அப்படியே மெய் மறந்து பாக்குறாரு. கவிதா, இது என்ன வடிவமைப்பு? இந்த நூல் நேர்த்தி, இந்த வண்ணச் சேர்க்கை பாக்குறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருக்கு. ஆனா இது ஆதிரைமணி வடிவமைப்பு இல்லையமா? இல்ல முதலாளி, என்னால ஆதிரைமணி வடிவமைப்புல நெய்ய முடியல. அதுக்கு தேவையான நூல் எனக்கு கிடைக்கல. என்ன காரணம்னு தெரியல, ஆனா கிடைக்கல. நூல் கிடைக்கலன்றதுக்காக நான் வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்கல. என் பாட்டி சொல்லிக் கொடுத்த வேறொரு பழங்கால வடிவமைப்பு ஒண்ணு இருந்துச்சு. நிலமலர் வடிவமைப்புன்னு பேரு. நம்ம ஊர்ல வேற யாருக்குமே இது தெரியாது. அந்த வடிவத்தை வச்சு இந்த புடவைய நெய்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க முதலாளி. வேண்டாம்னு சொன்னா நான் வேற எங்காச்சும் கொண்டு போய் வித்துக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நெய்தது, நேர்மையான வழியில உழைச்சது. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். புடவைய ரொம்ப உன்னிப்பா ஆழமா உத்து பாக்குறாரு. ரொம்ப நேரம் அதையே பாத்துக்கிட்டே இருக்காரு. கவிதா, இந்த வடிவமைப்பு, நான் 10 வருஷமா இந்த துணிக்கடையை நடத்துறேன். ஆனா இப்படி ஒரு வேலைப்பாட்டை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இது சும்மா அசாத்தியமான படைப்பு. இதோட நூல் கோர்ப்பு, இதோட வண்ண ஒளிர்ச்சி, இதெல்லாம் ஏதோ சாதாரண வடிவமைப்பு கிடையாது. சரிதாவை பாக்குறாரு. சரிதாவோட புடவைய பாத்துட்டு மறுபடியும் கவிதாவோட புடவைய பாக்குறாரு. சரிதா, உன் புடவைய நீயே திரும்ப எடுத்துட்டு போ. நான் காலம் காலமா வியாபாரம் செய்யறவன். வடிவமைப்புனா என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். கவிதாவோட வடிவத்தை அப்படியே அச்சு பிசகாம நகல் எடுத்துட்டு கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஒரு மூளைய மட்டும் மாத்தி நெய்து கொண்டு வந்திருக்க. இது உன்னோட சொந்த உழைப்பு கிடையாது. என்னது? நான் யாரையும் பார்த்து நகல் எடுக்கல முதலாளி. இந்த வடிவமைப்பு என்னோட சொந்த உழைப்பு தான். சரிதா, நான் உன் மேல கோவப்படல. ஆனா உண்மையை தான் சொல்றேன். பண்ணின தப்புக்கு முதல்ல போய் மன்னிப்பு கேளு. கவிதா இங்கதான் இருக்கா, அவகிட்டயே கேளு. முதலாளி, அவங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். சரிதா ரொம்ப நல்ல திறமையான நெசவாளர் தான். அவளுக்கு இந்த உண்மையான பழங்கால வடிவமைப்புகளை நானே கத்துக் கொடுக்கிறேன். அவளும் இன்னும் நல்லா நெய்வாள். நமக்குள்ள போட்டி எதுக்கு? 2 பேரும் சேர்ந்து உழைச்சு
சேர்ந்து முன்னேறலாம். வேலு ஐயா கடை அடுத்த நாள் விடிஞ்சிருக்கு. கடை முழுக்க ஒரே பரபரப்பு. ஒரு பெரிய பணப்பெட்டி காணாம போயிடுச்சு. வேலை செய்யற ஆட்கள் எல்லாரும் கவலையோடும் பயத்தோடும் நிக்கிறாங்க. நேத்து சாயங்காலம் பணப்பெட்டியில 1000 ரூபாய் பணம் இருந்ததுப்பா. நானே என் கையால கணக்கு பார்த்து வச்சேன். இன்னைக்கு காலையில வந்து பார்த்தா பெட்டிய காணோம். கடையில யாரோ கை வச்சிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? முதலாளி நேத்து சாயங்காலம் கடைசியில யாரெல்லாம் கடையில இருந்தாங்க, யாரெல்லாம் உள்ள வந்துட்டு போனாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கவிதா வந்திருந்தா, சரிதாவும் வந்திருந்தா, அப்புறம் 2-3 வாடிக்கையாளர்களும் வந்தாங்க. கடையில நிறைய பேர் இருந்தாங்கப்பா. யாரு மேலன்னு குறிப்பா சொல்ல முடியலையே. சரிதா திடீர்னு கூட்டத்துல இருந்து முன்னாடி வர்றா. அவ முகத்துல ஒரு போலி கவலை தெரியுது. முதலாளி, நான் ஒரு விஷயம் சொல்லணும். நேத்து சாயங்காலம் நான் ஒரு காட்சியை பார்த்தேன். கவிதா கடைக்குள்ள தனியா தான் உட்கார்ந்து இருந்தா. நான் கொஞ்ச நேரம் வெயில் தாங்க முடியாம வெளியே போயிருந்தேன். அப்போ திரும்பி வந்து பார்க்கும்போது கவிதா பணப்பெட்டி இருக்கிற அந்த அறைக்குள்ள போயிட்டு திருட்டுத்தனமா திரும்பி வர்றத நான் பார்த்தேன். கவிதா இதை கேட்டு அப்படியே திடுக்கிட்டு நிக்கிறா. அவளுக்கு கோபமும் வேதனையும் பொத்துக்கிட்டு வருது. சரிதா, நான் அப்படிப்பட்ட தப்ப செவி கூட நினைக்க மாட்டேன். நீ என் மேல பழி போடுறதுக்காக பச்சை பொய் சொல்ற. இதெல்லாம் நீ வேணும்னே எனக்கு எதிரா போடுற சூழ்ச்சி இல்லையா? என் வீட்டுக்கு ஆள் அனுப்பி நூலை திருடுனது யாரு? என்னோட வடிவமைப்புல இருந்து நகல் எடுத்தது யாரு? நான் ஒன்னும் பொய் சொல்லல. என் கண்ணால பார்த்ததை தான் சொல்றேன். உன்னை பத்தி பொய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? கவிதா, உன் பையில இப்ப என்ன வச்சிருக்க? நாங்க கொஞ்சம் பார்க்கலாமா? என் பையில நான் கஷ்டப்பட்டு நெய்த புடவை மட்டும்தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. நீங்களே பாருங்க முதலாளி, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. பைய வாங்கி பாக்குறாரு. அதுல புடவை மட்டும்தான் இருக்கு, பணப்பெட்டி இல்ல. ஆனா சரிதா அவ்வளவு உறுதியா சொல்றதையும் அவரால அப்படியே புறக்கணிக்க முடியல. பையில பணம் இல்லதான். ஆனா சரிதாவும் பார்த்தேன்னு சொல்றாளே. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பேசுறீங்க. நான் இப்போ என்னதான் பண்றது? ஒருவேளை பணத்தை வேற எங்காச்சும் ஒளிச்சு வச்சிருக்கலாம் முதலாளி. இல்லனா வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிச்சிருப்பா. சரிதா, என் நூலை திருடுனது யாரு? வடிவமைப்புக்கு நகல் எடுத்தது யாரு? என் பாட்டியை ஏமாத்தி வீட்டுல இருந்த மூட்டைகளை அள்ளிக்கிட்டு போனது யாரு? அதையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ என் மேலேயே திருட்டு பழி போடுறியா? உண்மை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். சரிதா, கண்டிப்பா வரும். கவிதா, உன்னை எனக்கு நல்லா தெரியும். நானும் உன்னை நம்புறேன். ஆனா கடையில விழுந்த இந்த சந்தேகம் தீரணும்னா ஒரு வழிதான் இருக்கு. நீ ஒரு வாரத்துக்கு கடை பக்கம் வராதமா? நான் என்னன்னு விசாரிச்சு பார்க்கிறேன். உண்மை எதுன்னு அப்புறம் தெரிஞ்சிட போகுது. முதலாளி, நான் எந்த தப்பும் செய்யல. என்னோட மனசாட்சி ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க சொன்னபடி ஒரு வாரம் நான் கடைக்கு வரல. அது எனக்கு சம்மதம்தான். ஆனா உண்மை சீக்கிரமே வெளியே வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கவிதா கடையை விட்டு வெளியே வந்தா. கண்ணுல தண்ணி முட்டிக்கிட்டு வந்தது. ஆனா அவ அழல. தெருவுல அப்படியே நடந்து போனா. அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவ்வளவு பாரமா கனமா இருந்தது. ஆனாலும் அவ உடைஞ்சு விழுந்துடல. நூலும் போச்சு, வடிவமைப்பு திருடப்பட்டது. இப்போ கடைசியில திருட்டு பழியும் வந்து விழுந்திருக்கு. எல்லா துயரமும் ஒரே நேரத்துல வந்து சோதிக்குது. கவிதாவோட வீடு. மாலை நேரம். கவிதா தறியில சும்மா உட்கார்ந்திருக்கா. அவ துணி நெய்யல. கண்ணுல கண்ணீர் முட்டிக்கிட்டு நிக்குது. தறியையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. சுப்பம்மா படுக்கையில இருந்து அவளை கூப்பிடுறாங்க. கவிதா, என்னாச்சு? தறி சத்தம் ஒன்னும் கேட்கலையே. வெளியே என்னதான் நடந்துச்சு? உன் முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? ஒண்ணுமில்ல பாட்டி, உடம்பு கொஞ்சம் சோர்வா இருக்கு. அதான். நீங்க பேசாம படுத்து தூங்குங்க. கவிதா, என் கண்ணு வேணாமங்களா இருக்கலாம். ஆனா உன் கண்ணுல இருக்கிற கண்ணீர் எனக்கு தெளிவா தெரியுதுடி. அதை என்னிடம் இருந்து மறைக்க முடியாது. என்னாச்சுன்னு நிஜத்தை சொல்லு. பாட்டி கிட்ட எதையும் மறைக்க கூடாது. பாட்டி, வேலு ஐயா கடையில பணப்பெட்டியை காணோம். சரிதா எல்லார் முன்னாடியும் என்ன சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டா. முதலாளியும் என்ன ஒரு வாரத்துக்கு கடப்பக்கம் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நான் எந்த தப்பும் செய்யல பாட்டி. ஆனா இப்போதைக்கு நான் நிரபராதின்னு காட்டுறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. என்னது, கவிதா திருடுனாளா? உன்னை வளர்த்தவடி நான். நீ அப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன்னு என் உசுரே போனாலும் நான் நம்ப மாட்டேன். யாருடைய உன் மேல பழி போட்டது? அந்த சரிதாவா? அவளோட வேலையே இதுதான். நான் தப்பு செய்யல பாட்டி, என்னைக்குமே செய்ய மாட்டேன். நமக்கு காசு வேணும், அது உண்மைதான். ஆனா அதுக்காக அடுத்தவங்களோட உழைப்ப, பணத்தை நான் ஒரு நாளும் திருட மாட்டேன். ஆனா இப்போதைக்கு உண்மை என் பக்கமிருந்தும் அதை நிரூபிக்க முடியலையே. கவிதா, அந்த காலத்துல பெரியவங்க சொன்ன வார்த்தை ஒண்ணு இருக்குடி. உண்மை ஒரு நாள் வெளியே வரும். அது வர்றதுக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தலாம். ஆனா வராம மட்டும் போகாது. நீ நேர்மையாயிரு. அதை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கோ. மீதி எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துப்பாரு. ஆனா பாட்டி, அந்த உண்மை வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்படியே சும்மா உட்கார்ந்திருக்கணுமா? ஏதாச்சும் செய்யணுமா? நீ தனியா செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம நேர்மையா இருந்தாலே உண்மை தனக்கான வழியை தானே தேடிட்டு வரும். கடவுள் அதை யாரு மூலமாச்சும் வெளியே கொண்டு வருவார். கொஞ்சம் பொறுத்திரு. திடீர்னு வெளியே யாரோ வர்ற சத்தம் கேக்குது. கதவை மெதுவா தட்டுறாங்க. கவிதா போய் கதவை திறக்கிறா. வெளியே கணக்கனானந்தன் கையில ஒரு பையோட நிக்கிறாரு. அவரு முகம் முழுக்க வெட்கமும் வேதனையும், ஆனா அதே சமயம் ஒரு துணிச்சலும் தெரியுது. கவிதா, நான் ஆனந்தன். வேலு ஐயா கடையில கணக்கு எழுதுறவனே தான். இன்னைக்கு இங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசாட்சி இடம் கொடுக்கல. நேத்து ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரல. அதான் உன்னை பாத்துட்டு போகலாம்னு வந்தேன். உள்ளே வாங்க அண்ணே.
என்ன விஷயம்? கவிதா நேத்து கடையில பணப்பெட்டி காணாம போனப்ப அதை யார் எடுத்தாங்கன்னு நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். ஆனா அப்போ முதலாளி கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன். ஏன்னா அந்த சரிதா எனக்கு சொந்தக்கார பொண்ணு. அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு பயந்து உண்மையை மூடி மறைச்சிட்டேன். அது நான் பண்ணின பெரிய தப்பு. யாரு பணத்தை எடுத்தாங்கன்னு நீங்க நிஜமாவே பாத்தீங்களா அண்ணே? உண்மையை சொல்லுங்க. சரிதா தான் எடுத்தா. நான் என் சொந்த கண்ணால பார்த்தேன். அவ அறைக்குள்ள போய் திருடுறத நான் கவனிச்சிட்டேன். நான் உள்ள வரும்போது அவ அப்படியே திகைச்சு போய் நின்னா. ஆனா நான் அவளை காட்டி குடுக்கல. அது நான் செஞ்ச துரோகம். ஆனா இன்னைக்கு உன் மேல பழி வந்து விழுந்தத பார்த்ததும் என் மனசு கேட்கல. ஒரு தப்புக்கு நானும் கூட்டாளியா ஆயிட்டேன்னு புரிஞ்சது. அதான் ஓடி வந்தேன். இதோ இந்த திருடு போன காசை சரிதா என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டா. இதை எப்படியாச்சும் யார்கிட்டயாச்சும் கொடுத்து ஒப்படைச்சிடு. என்னால குற்ற உணர்ச்சி தாங்க முடியலன்னு சொல்லி அழுதா. இத வச்சுக்கோ. ஆனந்தன் அண்ணே, இந்த திருட்டு பணத்தை நான் வாங்க மாட்டேன். ஏன்னா இது என்னோடது இல்ல. இது முதலாளிக்கு சேர வேண்டிய பணம். நாளைக்கு காலையில நீங்களே நேரா முதலாளி கிட்ட போய் இந்த உண்மையை சொல்லுங்க. நீங்க கண்ணால பார்த்தத அப்படியே சொல்லுங்க. நீங்க செய்த தப்பையும் ஒத்துக்குங்க. அது மட்டும் போதும். என் மேல இருக்கிற பழி கரையணும்னா இந்த திருட்டு பணம் என் கைக்கு வந்தா மட்டும் போதாது. உண்மை உரறிய வெளியே வரணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். நீ இந்த பணத்தை வாங்க மறுக்கிறியா? ஏன் கவிதா, உனக்கு காசு தேவையில்லையா? பாட்டிக்கு மருந்து வாங்கணும் இல்லையா? கஷ்டம்தான் அண்ணே. ஆனா அதுக்காக என்னோடது இல்லாத ஒரு பைசாவை கூட நான் தொடமாட்டேன். என் பேர் சுத்தமாகணும்னா உண்மை வெளிச்சத்துக்கு வரணும். உண்மை வந்தா அதுவே போதும். இந்த காசை முதலாளிகிட்டே கொண்டு போய் கொடுத்துருங்க. ஆனந்தன் அங்கிருந்து கிளம்பி போனாரு. கவிதா மறுபடியும் தறியில போய் உட்கார்ந்தா. அன்னைக்கு ராத்திரியும் அவ துணி நெய்யல. அமைதியா யோசிச்சுக்கிட்டே இருந்தா. வேலு ஐயா கடை. அடுத்த நாள் விடிஞ்சிருக்கு. ஆனந்தன் கடைக்குள்ள வர்றாரு. அவர் முகத்துல ஒரு தீர்க்கமான முடிவு தெரியுது. கவிதாவும் வர்றா. சரிதாவும் அங்கே வந்து நிக்கிறா. முதலாளி, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நேத்தே இத உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்காவது என் தவற திருத்திக்கணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன். நேத்து நடந்த எல்லா உண்மைகளையும் அப்படியே சொல்றாரு. தான் கொண்டு வந்த பணப்பையையும் முதலாளி கிட்ட ஒப்படைக்கிறாரு. சரிதா, ஆனந்தன் சொல்றதெல்லாம் நிஜம்தானா? முதலாளி, அது ஆமா முதலாளி. நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன். எல்லா தப்பையும் நான் தான் செஞ்சேன். கவிதாவுக்கு அந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சிட்டா என் பொழப்பு என்ன ஆகுமோன்ற பயம் எனக்குள்ள வந்துருச்சு. அவ வீட்ல இருந்து நூலை திருடுனதும் நான் தான். அவளோட வடிவமைப்புல இருந்து நகல் எடுத்ததும் நான் தான். கடையில இருந்து பணத்தை அள்ளுனதும் நான் தான். கடைசியில பழிய தூக்கி கவிதா மேல போட்டதும் நான் தான் முதலாளி. எல்லாமே நான் தான் செஞ்சேன். என்ன மன்னிச்சுடுங்க முதலாளி. கவிதா, என்ன மன்னிச்சுடுடி. நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியுது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு எந்த தகுதியும் இல்ல. ஆனா இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சரிதா, எவ்வளவு நேர்மையான ஒரு பொண்ணுக்கு நீ இப்படிப்பட்ட கொடுமையை செஞ்சிருக்க. அவளோட பாட்டி அங்க படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. நூலை திருடுனே, வடிவத்தை நகல் எடுத்தே, கடைசியில பணத்தையும் திருடிட்டு பழியையும் தூக்கி அவ மேலேயே போட்டே. இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இனிமே உனக்கு என் கடையில வேலை இல்ல. கிளம்பு. கவிதா, என்ன மன்னிச்சுடுமா. நான் உன்னை தப்பா சந்தேகப்பட்டுட்டேன். உன்னை ஒரு வாரம் கடைக்கு வர வேண்டாம்னு சொன்னது என் தப்புதான். உன்னோட நேர்மையும் உண்மையும் தான் இன்னைக்கு உன்னை காப்பாத்தி இருக்கு. முதலாளி, கொஞ்சம் பொறுங்க. சரிதாவுக்கு இப்படிப்பட்ட கடுமையான தண்டனையை கொடுக்காதீங்க. அவளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. பொறாமை குணம்தான் அவளை இப்படி ஒரு தப்பான வழியில கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. வறுமையும் கஷ்டமும் வரும்போது மனுஷங்க நிலை தடுமாறுவது சகஜம்தான். அதுக்காக அவளை தண்டிச்சு நடுத்தருவுல நிப்பாட்டாதீங்க முதலாளி. அவளுக்கு நல்வழி காட்டுங்க. கவிதா, உனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணினவளையா நீ மன்னிக்கணும்னு சொல்ற? நூலை திருடி, வடிவத்தை நகல் எடுத்து, கடைசியில உன்னை திருடின்னு பழி சுமத்தினவளை போய் நீ இன்னும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறியா? முதலாளி, அடுத்தவங்கள மன்னிப்பது என்னோட பலவீனம் கிடையாது. அதுதான் என்னோட பலமே. சரிதா ஏதோ கஷ்டத்துல இருந்தா. அந்த வறுமை அவளை தப்பான பாதையில கூட்டிட்டு போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அவ எல்லார் முன்னாடியும் தன் தப்ப ஒத்துக்கிட்டு மனசார மன்னிப்பு கேட்டுட்டா. அப்படி தப்ப ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் முதலாளி. அவளோட அந்த நல்ல குணத்தை நாம மதிக்கணுமே தவிர தண்டிக்க கூடாது. கவிதா, எனக்கு உன்கிட்ட என்ன பேசுறதுன்னே வார்த்தை வரலடி. நீ என்ன இந்த அளவுக்கு மன்னிப்பாயின்னு நான் கனவுல கூட நினைக்கல. இதுக்கு நான் எவ்வளவோ தகுதியற்றவள். சரிதா, நம்ம 2 பேருமே நெசவாளிங்க தான். இந்த ஊர்ல நம்ம நெய்ற நெசவுதான் நம்ம உசுறு. நமக்குள்ள போட்டி எதுக்கு? நாம 2 பேரும் ஒரே நூலா மாறி துணி நெய்யலாம். நம்ம வடிவமைப்பு நுணுக்கங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கலாம். ஒருத்தரோட வளர்ச்சி இன்னொருத்தருக்கு எதிரானது கிடையாது. சரிதா, நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைச்சு முன்னுக்கு வந்தா நம்ம ஊரே செழிப்படையும். நான் சொல்றது புரியுதா? அந்த நிமிஷத்துல சரிதாவுக்கு ஒரு நிஜம் நல்லா உரைச்சது. கவிதா அவளை ஜெயிச்சது வடிவமைப்புலயோ இல்ல நூல் வேலைப்பாட்டுலயோ கிடையாது. அவ ஜெயிச்சது கள்ளமில்லாத தன் மனசோட தூய்மையாலதான். வேலு ஐயா கடை. சாயங்கால நேரம். கடை முழுக்க ஆளரவமே இல்லாம காலியா இருக்கு. வேலு ஐயா கவிதா கிட்ட தனியா பேசுறார். கவிதா, நீ நெய்த அந்த நிலமலர் வடிவமைப்பு நிஜமாவே ரொம்ப பிரமாதமான வடிவமைப்புமா. நான் உனக்கு உடனே ஒரு 10 புடவைகளுக்கு ஆர்டர் தர்றேன். நல்ல விலையும் வச்சு தர்றேன். உன்னோட பாட்டிக்கு தேவையான மருந்து செலவு, உங்க வீட்டு செலவு எல்லாமே இனி எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கும்.
ரொம்ப நன்றி முதலாளி, மிக்க நன்றி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைதான் என்னை மறுபடியும் தலை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்கு. ஆனா கவிதா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த அருமையான வடிவமைப்பை நீ மட்டுமே வச்சு நெய்துகிட்டு இருக்காதம்மா. சரிதாவுக்கும் இத கத்துக்கொடு. நீங்க 2 பேருமே சேர்ந்து இதை நெய்யுங்க. நம்ம ஊர்ல இந்த வடிவமைப்பு இன்னும் நல்லா வளரட்டும். முதலாளி, நீங்களா இப்படி சொல்றீங்க? என் பாட்டி கஷ்டப்பட்டு எனக்கு கத்துக் கொடுத்த வடிவத்தை எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணின சரிதாவுக்கு கொடுக்கணும்னு நீங்களே சொல்றீங்களா? ஆமாமா, நான் தான் சொல்றேன். ஒரு தனித்துவமான வடிவமைப்பு ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டுமே முடங்கி கிடந்தா அது நாளடைவுல அப்படியே அழிஞ்சு போயிடும். ஆனா அதை 4 பேர் சேர்ந்து செய்யும் போது அது இன்னும் நல்லா வளரும், உலகத்துக்கே பிரசித்தி ஆகும். அதனால நம்ம ஊருக்கே ஒரு பெரிய பெருமை கிடைக்கும். இந்த நிலமலர் வடிவமைப்பு இனிமே நம்ம நூல்பட்டி கிராமத்தோட அடையாளமாகவே மாறட்டும்மா.